ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட 200 ml அளவுக்கு நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கிட்ட பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாலோட 2 பாதாம் பருப்பு, 2 முந்திரி பருப்பு நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து இந்த மில்க் ஷேக்குக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷிங்க்கு நட்ஸ் போடுறது இருந்தால் போடலாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிடலாம். ஐஸ் க்யூப்பும் சேர்க்கறது இருந்தால் சேர்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.